என்னங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரீங்க? என்ன சாப்பாடு சமைக்க? சீதா, இன்னைக்கு வேலை முடியறதுக்கு லேட் ஆகும். நீங்க சாப்பிட்டு போங்க. ரேகா, வா. Thanks, darling. ஹாய் ராஜா. என்ன ராஜா இந்த பக்கமாக போயிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் இந்த பக்கமாக இருக்கே. இல்லை, ஒரு ஃபைலை மாற்றிட்டேன். அதை எடுக்க இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரி சரி, சீக்கிரமாக ஆஃபீஸ் போங்க. பாய். ராஜா, அங்க பாரு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு ராஜா. நான் அப்போ வேற ஒரு பெண்ணோட பார்த்தேன். அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருந்தாங்க. ராஜா, எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். எந்த காரணத்துக்காகவும் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீ கேட்கக்கூடாது. அவரை மரியாதை குறைவா நடந்துக்க கூடாது. எப்போதுமே அன்பா நடந்துக்கணும். ஓகேம்மா. விடுமச்சு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. ரேகா, நான் உன்னை உடனே பார்க்கணும். ஓகே. அஜய், எஸ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பற்றி? இதை பற்றி. ரேகா இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இதனால என் குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வாங்க. பாரு, நல்லா பாரு. இது நீதானா? நீதானா இது? என்னை இப்படி ஏமாத்திட்டே. உன்னை நான் நம்புறானே. ஏய், எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? சொல்லுடி. உனக்கு இப்படி ஏய் நிறுத்து. என்ன கைய வாங்குற? என்ன சொன்ன? நான் உனக்கு துரோகம் பண்ணனா? நான் உனக்கு பண்ணது துரோகம்னா நீ உன் பொண்டாட்டிக்கு பண்ணதும் துரோகம் தான். இளமையா அழகா இருக்கேன்னு நீ என் பின்னாடி வந்த. அதே மாதிரி உன்னை விட இளமையா பணக்காரனா இருக்கிற அஜய் பின்னாடி நான் போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மாதிரி அழகான பொண்ணு உன்னை இவ்வளவு நாளா லவ் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு சும்மா அடிக்க கைய ஓங்காத. போ போ, உன் பொண்டாடிக்கிட்டே போ. நான் வரேன். பாய். ரேகா, என்னையும் ஏமாத்திட்ட, அவரோட வாழ்க்கையும் கெடுத்துட்ட. இனிமேலாவது காதல்ங்கிற பேர்ல யார் வாழ்க்கையும் நாசம் பண்ணாம இரு. உன் சகவாசமே வேணாம். குட் பை. அப்பா, இந்த விஷயத்தை பற்றி அம்மாவுக்கு தெரியும். அம்மா உங்ககிட்ட எதையும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நடந்து போச்சு. இனிமையாவது நம்ம ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம். வாங்கப்பா. சீதா, இந்த லெட்டர் உங்க கையில் கிடைக்கும் போது நான் உயிரோடு இருப்பேன்னா எனக்கு தெரியாது. எனக்கு ஃபைனல் ஸ்டேஜ் பிளட் கேன்சர் என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. உங்களையும் நம்ம பையனையும் வேதனைப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை.
நான் எப்பவுமே உங்களிடம் உங்க பையன் ராஜாவிடம் அன்பாக நடந்து கொண்டிருக்கிறேன். என் ராஜாவை அன்பாக பார்த்து கொள்ளுங்கள். அது ஒன்றே எனக்கு போதும். உங்கள் நினைவோடு உங்கள் மனைவி. சீதா பாரு ராஜா, பாரு ராஜா. இல்லாது இருண்டது என் உலகம், நீ இல்லாது இருண்டது என் உலகம், நீ இல்லாத இவ்வாழ்க்கை நரகம், நீ இல்லாத இவ்வாழ்க்கை நரகம். என் வாழ்விலே எப்போதுமே நீ எந்தன் தூணாக இருந்தாயடி. இப்போதுதான் என்னிடத்தில் ஓர் வார்த்தை சொல்லாமல் பிரிந்தாயடி. எனக்கு ஒரு வழி காட்ட நீ என்றும் உள்ளாயிருந்தே. இனி என் வாழ்க்கை எப்பாடு புரியாமல் தவித்தே. நீ படும் வேதனை புரியவில்லை.